10 பாத்திரம் தேய்ச்சி தந்தையை இழந்த ஒரு தாய் இருக்கிற சொத்தை விற்று தான் பிள்ளைய சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி வேலையை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. மொதல் 2 வருஷம் வந்துட்டு போனால் அடுத்த 2 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வரவே இல்லை. ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டு செத்து போகிறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கடா, உன் முகத்தை காமிச்சிட்டு போடான்னு இந்த தாய் அழுகுறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். அங்கேருந்து வர்றாங்க. இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டு, ஆனால் வாழ்க்கைக்கு மிக தேவையான சப்ஜெக்ட். அங்கேருந்து வந்தோடனே நான் சொல்கிறத நீ கேட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போவேங்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்குறாங்கிறான். பிள்ளை பாசம் கண்ணை மறிக்கிறது. 80 வயசு அந்த அம்மாவுக்கு. எல்லா சொத்தையும் விற்றுருந்தான். வீடு உட்பட மீதி இருந்த நிலம் எல்லாத்தையும் விற்றுருச்சு. பணத்தை கூட நான் வாங்கிட்டான். வேற எங்கேயும் இல்லைங்க, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் வீடு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு காலையில் 7:30 மணிக்கு அம்மாவை நீ வா, உன்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போய் நான் உன்னை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பேரப்பிள்ளையை பார்க்கலான்னு தாயை அழைச்சிட்டு வரோம். 80 வயது மூதாட்டி வந்தான். உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன்னு உட்கார வச்சுட்டு போகிறான். அந்த அம்மாவுக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் அங்கே போய் எடுக்க முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ பேதை பெண். 7:30 மணிக்கு போனால் 12:30 மணி வரைக்கும் வெளியில் வரணும். இந்த அம்மா உட்காந்து பார்க்குது. ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற இமிக்ரேஷன் இன்ஸ்பெக்டர் பார்க்குறான். 5.5 மணி நேரமாக ஒரு அம்மா உட்காந்துருக்கு ஒரே இடத்துல. போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறோம், பாவமாக இருக்குன்னு காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இல்லை, என் பிள்ளை லைனில் நிற்கிறான், கூட்டம் அதிகமாக இருக்குது போல் இருக்கு, இந்த காஃபியை கொண்டு போய் அவனுக்கு கூட, பசி தாங்க மாட்டாங்க. பேர் என்னன்னு கேட்டுட்டு போய் சாட்டை பார்க்குறாங்க. 11:30 மணிக்கே சிங்கப்பூர் போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கு. பெற்ற தாயை ஏமாற்றி விட்டு அத்துணை சொத்தையும் அபகரித்து விட்டு ஏர்போர்ட்டில் நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான். ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கொன்றைவேந்தன். முத்துக்குமார் எங்கள் அம்மான்னு அறிமுகப்படுத்தினார். அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. பெற்ற தாயை அழைத்து கொண்டு இத்தனை பெரிய கூட்டத்திலே அறிமுகப்படுத்துகிறாரே. உண்மையிலே இந்த பையன் நல்ல பையில வளர்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க அம்மான்னு அப்போவே நினச்சிட்டு இதை பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்.